ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா, தேவ், பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ்க்கு காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம் தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இந்த ஒரு படத்துக்காக நம்ம எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்படா இந்த பிரச்சனையை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாளும் எப்படா கடக்கும், எப்படா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி அப்படியே ஒரு மென்டலாக வேறு விதமான ஒரு பிரச்சனையே நம்மளுக்கு உருவாயிடும் போல இருக்கு. ஏன்னா தளபதி ரசிகர்கள் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய விரித்தனமான ஒரு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வந்தாலும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த படம் பண்ண போது சென்சாருக்காக கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த கேஸ் முடியல. ஜனவரி 20 ஹைகோர்ட்டில் இப்போதைக்கு அந்த கேஸ் ஹியரிங் வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட்டு போனோம், நீங்கள் அங்கேயே போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளை இங்கே அனுப்பிட்டாங்க. இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று நம்மளுக்கு சென்சார் கிடச்சிடலாம், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரிவைசிங் கமிட்டிக்கு போக சொல்லலாம். ஒருவேளை ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா படம் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிறதுக்குலாம் சான்சஸே கிடையாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி 30 நாள் டேட் எடுத்துப்பாங்க. 30 நாள் அவங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது ஒரு படத்தை பார்த்து சென்சார் கொடுக்கறதுக்கு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூலெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. அதனால் 30 நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே வெயிட் பண்ண வச்சு அதுக்குள்ளே எலெக்ஷன் டேட் வந்துடும், படம் ரிலீஸ் ஆகாது. இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு 20 நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 30 இல்லைனாக்கா 29 ஜனவரி மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்காங்க. அப்படி இல்லை கொஞ்சம் தள்ளி போய் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 1 வாரம் இல்லைனாக்கா பிப்ரவரி 2வது வாரம், இந்த 2 வாரம் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஜனவரி 2 வர முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து இந்த 2 வாரம் மட்டும்தான். அப்பயும் வரல அப்படின்னு சொன்னால் படம் அப்படியே மொத்தமாக கொண்டு போய் ஜூன் மாதம் கொண்டு வராங்க. அதாவது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறமா தான் வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையில் நம்ம ஜனநாயகன் திரைப்படம் இப்போ இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை பற்றி முன்னாள் சேர்மன், இந்த சென்சார் போர்டுக்கு ஒரு சேர்மன் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு படத்துக்கு நாங்கள் பண்ணதே கிடையாது. ஒரு படத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சர்டிஃபிகேட் கொடுக்குறது மட்டும் தான் எங்கள் வேலை. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதே கிடையாது. ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான டைமிங்லாம் நாங்கள் சென்சார் கொடுத்துருக்கோம். நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்றைக்கி தான் படமே கொடுப்பாங்க. அந்த படத்துக்கெல்லாம் பார்த்து நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்கும் பண்ணதில்லை அப்படின்றது ஏற்கனவே இருந்த ஒரு சேர்மனே ஒரு ப்ரெஸ் மூலியமாக சொல்கிறாப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அப்பட்டமாக தெரியுது இதெல்லாமே ஒரு அரசியல் சூழ்ச்சி தான். இந்த படத்தை எப்படின்னா ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சத்தனமான எண்ணத்தினால இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.